ஓகே. ஏப்ரல் 10 தானே? ஏப்ரல் 10 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கேபினெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சில பல அப்ரூவல் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்ரூவல் அப்படின்றது பார்க்க போறோம். இதுல வந்து மொத்தம் வந்து 3 பார்ட் இருக்கும். சரியா? அதை ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவரை பத்தி பேசியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹைட்ரோ பவர்னா என்ன ஏது அப்படின்றது நான் சொல்லிட்டேன். சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு அணை இருக்குன்னு. கேக்குதா? எது முடி கேட்டுச்சு? ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மொத்தம் வந்து 3 பார்ட். சரி, அந்த நியூஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர் பத்தி பேசியிருப்பாங்க. இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த இமேஜை கூட அன்னைக்கு அனுப்பியிருப்பேன். சரியா? இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிவர் வந்து ஓடும். சரியா? அந்த ரிவர்ல வந்து நடுவுல வந்து ஒரு தடுப்பணை மாதிரி வந்து கட்டுவாங்க. சரியா? இந்த டேம் மாதிரி வந்து கட்டுவாங்க. ஒன்ஸ் வந்து அந்த தடுப்பணை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தண்ணி வந்து மோதிக்கிட்டே இருக்கும். சரியா? வேகமா தண்ணி வரும். அதுல வந்து மோதி வந்து ஒரு ஃபோர்ஸா வந்து நிற்கும். டக்குன்னு வந்து அந்த தடுப்பணை வந்து நீங்க எடுத்து விட்டீங்களா, லைக் வந்து அன்னைக்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நம்ம சின்ன வயசுல வந்து அந்த தண்ணி குழாயை வந்து அடிச்சு அடிச்சு விளையாடுவோம் பாத்தீங்களா? தண்ணி குழாயை வந்து அடிப்போம், கையை வச்சு வந்து மூடிக்கிடுவோம் அந்த மூடியில. சரியா? அடிச்சுக்கிட்டே இருப்போம். டக்குன்னு அந்த கையை எடுக்கிறப்ப ஃபோர்ஸா வந்து தண்ணி வந்து வரும் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இந்த கான்செப்ட். இந்த மாதிரி வந்து அணையை வந்து கட்டியிருப்பாங்க. டக்குன்னு வந்து அந்த அணையை ஓபன் பண்றப்ப ஃபோர்ஸா வந்து தண்ணி வந்து வெளியே வரும். தண்ணி வந்து வெளியே வரப்ப அந்த படத்தை பாருங்களேன். மேல இருந்து தண்ணி வந்து வெளியே வரும். கீழே வந்து ஒரு டர்பைன் வந்து வச்சிருப்பாங்க. அவ்வளவு ஃபோர்ஸ்ல இருந்து தண்ணி வந்து வெளியே வரப்ப அந்த டர்பைன் வந்து அடிக்கிறப்ப வந்து அந்த டர்பைன் வந்து சுத்தும். ஒன்ஸ் வந்து டர்பைன் சுத்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்படிதான் வந்து இந்த ஹைட்ரோ பவர் வந்து வேலை செய்யும். இப்ப எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அருணாச்சல பிரதேஷ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஊர்ல வந்து 2 ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து பண்றதுக்காக, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக இப்ப வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை கோடிக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்துக்காங்க. 40,000 கோடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கலை டு ஹைட்ரோ பவர் அப்படின்றது ஒரு ஒரு இது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கமலா அப்படின்ற ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒரு பேர் பாத்துக்காங்க, கலை டு ஹைட்ரோ பவர்னு சொல்லுவாங்க. இது யார் யார் சேர்ந்து வந்து பில்ட் பண்றாங்களோ இதெல்லாம் முக்கியம். சரியா? டிஹெச்டிசி இந்தியா லிமிடெடும், அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல பிரதேசோட கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இதை வந்து பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்றது யாரும் முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதோட கெப்பாசிட்டி பாத்துக்காங்க 1200 மெகாவாட் தானே, 1200 மெகாவாட் அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து இதை வந்து பில்ட் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6.5 வருஷம், அதாவது 78 மாசத்துல வந்து நாங்க வந்து இந்த பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ணி வந்து முடிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் பில்ட் பண்ண பிறகு ஒரு வருஷத்துக்கு வந்து அது வந்து எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி, அந்த யூனிட்னு சொல்லுவாங்களா, இத்தனை யூனிட் அத்தனை யூனிட்னு, ஒரு வருஷத்துக்கு எத்தனை யூனிட் வந்து இந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 4852 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து எத்தனை கோடின்னு சொன்னேன், ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து 40,000 கோடி. இதுக்கு மட்டும் எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா 14,000 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இந்த 14,000 கோடியில சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, அவை வந்து எவ்வளவு தரான்னு கேட்டீங்கன்னா 600 கோடி, கிட்டத்தட்ட வந்து 599 கோடி வந்து டைரக்டா வந்து கொடுத்துருவான், டைரக்ட் சப்போர்ட். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வழியா வந்து ஒரு 750 கோடி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பிளான்ட் எல்லாம் வரப்போகுதுன்னு சொன்னேன். இந்த கலை டூ அப்படின்ற ஒரு பிளான்ட் வந்து எங்க வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ்ல அஞ்சா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். சரியா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து வரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அஞ்சா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வருதா, இந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா நினைச்சுக்கோங்க, இது முக்கியம். இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 100 யூனிட் வந்து அவன் வந்து ப்ரொடியூஸ் பண்றானா, ஒரு உதாரணத்துக்கு 100 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்றானா, அதுல 12 யூனிட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து புரிஞ்சுச்சு தானே. மொத்தம் 100 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்றானா அதுல வந்து 12 யூனிட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்கணும். இது ஒரு விஷயம்.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி 100 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டானா அதை வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து விற்பான் பாத்தீங்களா, அதை வித்து வர வருமானத்துல நல்லா வச்சுக்கோங்க, வித்து வர மணில அதுல 1% வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட வந்து டெவலப் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணணும். விளங்குச்சா? கலை டூ ஹைட்ரோ பவர்லாம் என்ன ஏது அப்படின்றத சொன்னேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பில்ட் பண்ணது யாருன்னு முக்கியம், அதோட கெப்பாசிட்டி முக்கியம், எவ்வளவு வருஷத்துல வந்து பில்ட் பண்ணி முடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு எத்தனை யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வருது, அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிட், சரியா? மொத்த உருவாக்கப்படுற எலக்ட்ரிசிட்டில 12% வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வர வருமானத்துல 1% வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கமலா, சரியா? சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சேம் தான். அந்த பெனிஃபிட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, 12%, 1%, இது எல்லாமே சேம் தான். அந்த கெப்பாசிட்டி காஸ்ட் மட்டும் தான் மாறும். இந்த கெப்பாசிட்டி பாத்துக்காங்க, இதோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1720 மெகாவாட் அப்படின்றத சொல்ல தெரியணும். இது எத்தனை கோடிக்குன்னா மொத்தம் வந்து 40,000 கோடியில அது 16,000 கோடி போச்சுன்னா இது வந்து மிச்சம் இருக்க 26,000 கோடிக்கு வந்து இதை வந்து கொண்டு வராங்க, சரியா? இது எத்தனை வருஷத்துல வந்து பில்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 8 வருஷம், அதாவது 96 மாசத்துல வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா 6,870 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதை பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா NHPCயும் அந்த ஊரோட ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்தா வந்து இதை வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? புரிஞ்சுச்சா? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தானே. ஓகே, இதையும் தாண்டி என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வந்து ஒரு 1,340 கோடி வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபிளட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது, மானிட்டர் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து ஒரு 4,743 கோடி வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் வந்து இப்ப வந்து கொண்டு வருவாங்களா, ஃபியூச்சர்ல நாங்க என்ன பண்ண போறோம்னா வந்து சுபான்சிரி லோயர் அப்படின்ற ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டும், திபாங் மல்டிபர்பஸ் அப்படின்ற ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டும், எட்டாலின் அப்படின்ற ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டும் வந்து ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், சரியா? மொத்தம் வந்து 3 பார்ட்டா, இது வந்து முதல் பார்ட். ரெண்டாவது பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரிஃபைனரி, சரியா? ரிஃபைனரின்னா தெரியும்ல, லைக் வந்து இப்போ வந்து பூமியில இருந்து க்ரூட் ஆயில வந்து பூமியில இருந்து எடுக்கிறியோ இல்ல வந்து ஒரு ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து வாங்குறியோ வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்படியே வந்து ஒரு நாள் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதை வந்து சுத்திகரிக்கணும், சரியா? அதாவது இந்த ரிஃபைனரி பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த க்ரூட் ஆயில வந்து பெட்ரோலாவோ டீசலாவோ எல்பிஜியாவோ வந்து மாற்றுவாங்க. இதெல்லாம் வந்து ரிஃபைனரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு பிளான்ட்ல வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து ரிஃபைனரி பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிஃபைனரி பிளான்ட் வந்து இருக்கும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ராஜஸ்தான்ல பார்மர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். அந்த பிளான்ட்டோட பேர் பாத்துக்கோங்க, HPCL ராஜஸ்தான் ரிஃபைனரி லிமிடெட் அப்படின்றதான் அதோட பேரு. இது யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் HPCL இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அதுக்குன்னு வந்து பட்ஜெட்ல வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து இப்போ வந்து கூட்டியிருக்காங்க. எவ்வளவு கூட்டியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 43,000 இருந்து 79,000 முடி வந்து கூட்டியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? முன்னாடி இருந்து அதோட லிமிட் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து 43,129 கோடியா இருந்திருக்கும். அதை வந்து 79,459 கோடியா வந்து நம்ம கேபினெட் வந்து கூட்டியிருப்பாங்க. ஓகே, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பேர் யார் யாருன்னா HPCLும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் சேர்ந்துதான் வந்து இந்த பிளான்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா HPCL இருப்பான் பாத்தீங்களா, அதுல வந்து ஆல்ரெடி அவன் வந்து ஷேர் வந்து வச்சிருப்பான், சரியா? அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிஷனலா ஒரு 8,926 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றான் அப்படின்றது விஷயம். புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி வந்து இப்ப வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து ஒரு 50% வச்சிருக்கு, அந்த HPCL வந்து ஒரு 50% வச்சிருக்குன்னா இப்போ வந்து அவனோட ஷேரை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்றான். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதோட இப்போ வந்து ஒரு 8,962 கோடி வந்து அடிஷனலா வந்து HPCL வந்து இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ரெண்டாவது விஷயம். ஓகே, அடுத்து வந்து கடைசியா என்ன சொல்லி இதையும் பாத்துக்காங்க. இந்த பிளான்ட் வந்து இந்த ரிஃபைனரி பிளான்ட்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அது எப்ப வந்து ஆபரேஷனுக்கு வந்து வருதுன்னா ஜூலை 1, 2026 இருந்து ஆபரேஷனுக்கு வந்து வரும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா பார்ட் 3, சரியா? மூணாவது பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர்ல வந்து இந்த மெட்ரோ, ஆல்ரெடி மெட்ரோ இருந்தது, வந்து செகண்ட் ஃபேஸ் வந்து கொண்டு வராங்க, சரியா? அது வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் பாத்துக்காங்க, 41 கிலோமீட்டர். இது வந்து எதை கனெக்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜெய்ப்பூர் நார்த்தையும் ஜெய்ப்பூர் சவுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்லியிருப்பான். வழங்குச்சு தானே? அடுத்த நியூஸ் போலாம் தானே? ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டுக்காக, ரெண்டாவது விஷயம் வந்து ரிஃபைனரிக்காக, மூணாவது வந்து மெட்ரோவுக்காக.
ஓகே. அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து ரீசெண்டா 9ஆம் தேதி வந்து புதுச்சேரியில வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். சரியா? இதோட ரிசல்ட் வந்து எப்போ வருதுன்னு பாத்துக்கோங்க. மே 4ஆம் தேதி வருது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இதை என்ன இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் பாத்துக்கோங்க. எப்படி வந்து தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கோ அதே மாதிரி வந்து புதுச்சேரியில வந்து எத்தனை அசம்பிளி சீட் எத்தனை தொகுதிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 30 தொகுதிகள் இருக்கும். சரியா? இதுக்குதான் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? இந்த எலெக்ஷன் வந்து நம்ம வந்து லைக் வந்து ஓட்டு போடுறது வந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல போய் தானே ஓட்டு வந்து போடுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலோட பேர் பாத்துக்காங்க யுஓசி கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கும். சரியா? அதாவது புதுச்சேரியில யுஓசி கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த எலெக்ஷன் அப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரோபோட்டோட பேர் பார்த்துக்கங்க நிலா அப்படின்றது அந்த ரோபோட்டோட பேர். இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாரி கட்டி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப யாராச்சும் ஓட்டு போட வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வந்து வாங்க வணக்கம் ஓட்டு போடுங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. வேற என்ன இந்த ரோபோட் வந்து சொல்லுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைட்ல போய் வந்து ஓட்டு போடணும். அதாவது அந்த போத் இருக்கும். எப்படி சொல்றது, அந்த ஓட்டு போடுற மிஷின்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்ற கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கறது. அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் சிம்பிளா வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்சர் பண்றது. இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து ஒரு ரோபோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோபோட்டோட பேர் பார்த்துக்கோங்க நிலா அப்படின்றது அந்த ரோபோட்டோட பேரு. சரியா? இது 2 லாங்குவேஜ் வந்து பேசும். ஒன்னு வந்து தமிழ் பேசும், இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் பேசும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து சில பல பேசிக் நான் பாத்துருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அலுமினியத்தை பத்தி நல்லா தெரியும். லைக் வந்து இந்த காரு வேற எங்க யூஸ் பண்ணுவாங்க, இந்த அலுமினியம் ஃபாயில் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல பேக் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல எப்படி விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து அலுமினியத்தை வந்து உங்களால வந்து டைரக்டா யூஸ் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து மொத்தம் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். இது முக்கியம். சரியா? மொத்தம் வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், அப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. அது என்ன அப்ஸ்ட்ரீம் கேட்டீங்கன்னா வந்து பூமியில இருந்து இதை வந்து எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பாக்சைட் அப்படின்ற ஒரு தாது. சரியா? திருப்பி சொல்றேன், பாக்சைட் அப்படின்ற ஒரு தாது இருக்கும். அதை வந்து பூமியில இருந்து எடுப்பாங்க. சரியா? அதை தான் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுவாங்க. அதை கன்வெர்ட் பண்றப்ப அலுமினியமா வந்து மாறும். சரியா? பாக்சைட் அப்படின்ற ஒரு தாது வந்து மைனிங் பண்ணி வந்து எடுப்பாங்க. அதை வந்து சுத்திகரிக்கிறப்ப அலுமினியம் அப்படின்ற ஒரு தாது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அப்ஸ்ட்ரீமா, 2வது விஷயம் வந்து மிட்ஸ்ட்ரீம் நினைக்கிறேன். மிட்ஸ்ட்ரீம் தானே? 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிட்ஸ்ட்ரீம். சரியா? இந்த மாதிரி அலுமினியத்தை அதை வந்து என்ன பண்ணுவாங்க வந்து அதை வந்து ராடாவோ ஸ்டீலாவோ இல்லைன்னா வேற என்ன பாராவோ வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சா? இந்த மிட்ஸ்ட்ரீம்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அலுமினியம் தாதை வந்து ராடாவோ ஒரு ஷேப்பா வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுவாங்க. சரியா? இது வந்து மிட்ஸ்ட்ரீம். அடுத்து வந்து 3வது ஸ்ட்ரீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டவுன் ஸ்ட்ரீம். சரியா? இதுல எல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்க ஸ்டீல வந்து லைக் வந்து கார்ல வந்து யூஸ் பண்றது, இல்ல பேக்கேஜ் அந்த ஃபாயில்ல வந்து யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சா? மொத்தம் வந்து 3 ஸ்டேஜ். ஹலோ, இருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த நியூஸ்ல வாங்கினேன். இதுல வந்து எனக்கு வந்து ரெண்டு ஸ்ட்ரீமை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஒன்னு வந்து மிட் ஸ்ட்ரீம், இன்னொன்னு வந்து டவுன் ஸ்ட்ரீம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மிட் ஸ்ட்ரீமோ ஒரு டவுன் ஸ்ட்ரீமோ இருக்குன்னு வச்சுக்காங்க. அவனோட கெப்பாசிட்டி இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலே எடுத்துக்காங்களேன். அந்த ஃபுட்டுக்கு வந்து பேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு இருக்கும்னா வந்து இந்த மாதிரி வந்து 100 டன் ஃபாயில் வந்து உருவாக்குற அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஆனா வந்து இப்போ வந்து ஆக்சுவலா வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து வெறும் 50ல இருந்து 60 டன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. புரிஞ்சுச்சா? அவனோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? கரெக்டா சொல்லணும்னா வந்து 4.2 மில்லியன் டன்ஸ். சரியா? 100 டன்ன்றது எக்ஸாம்பிள் சொன்னேன். கரெக்டா சொன்னா வந்து 4.2 மில்லியன் டன்ஸ். சரியா? ஆனா வந்து இவன் வந்து அவன் இப்ப வந்து ப்ரொடியூஸ் வந்து எவ்வளவு பண்றாங்கன்னா வெறும் 50ல இருந்து 60%, 40ல இருந்து 50% தான் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்க. சரியா? எதனால இந்த ப்ரொடியூஷன் வந்து இந்த இது வந்து கம்மியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அலுமினியத்துக்கான டிபெண்ட் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. சரியா? அதனால வந்து இதை வந்து யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. அதனால இதோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ப்ரொடக்ஷனை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்போ மாதிரி வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்போவோட பேர் பார்த்துக்காங்க அலுமினியம் பாரத் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். சரியா? எக்ஸ்போவோட பேர் பார்த்துக்கோங்க அலுமினியம் பாரத் இனிஷியேட்டிவ் அப்படின்றத இந்த எக்ஸ்போவோட பேரு. இந்த எக்ஸ்போல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கார் கம்பெனிஸ், இதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன் அலுமினியம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து இந்த எக்ஸ்போல வந்து கலந்துக்குவாங்க.
கலந்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து அலுமினியம் வந்து மேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ்ல இருந்து அலுமினியம் ஆர்டர் வந்து எடுத்துக்கிடுவாங்க. இதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, புரிஞ்சுச்சா? ஒரு எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்றாங்க. எதுக்காக கண்டக்ட் பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து அலுமினியமோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸ்போவோட பேர் பார்த்துக்காங்க அலுமினியம் பாரத் அப்படின்றதா இந்த எக்ஸ்போவோட பேரு. இது எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து 2026 செப்டம்பர் 26 இருந்து 29 முடியும் நடக்கும். சரியா, இந்த அலுமினியம் பாரத் கூட சேர்ந்து அலுமினியம் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்போவும் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க வச்சு நடக்கும்னு பாத்துக்கோங்க, காந்தி நகர்ல வச்சு நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 4.2 மில்லியன் டன்ஸ், 40% இருந்து 50% இதெல்லாம் வந்து முக்கியம். வழங்குச்சு தானே. யார் லான்ச் பண்றான்னு பாத்துக்கோங்க, ALEMAI, அதாவது அலுமினியம் எக்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துருப்போம், திருப்பி சொல்றேன். சரியா, ஆக்சுவலா வந்து நம்ம கவர்மெண்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த நியூஸ் தானே இது. எத்தனாவது நியூஸ்? 4வது நியூஸ் சொல்லணுமா? ஓகே ஓகே ஓகே, சரியா. ஆக்சுவலா வந்து ICAR அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து புதுசா வந்து ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு டீமை வந்து ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டீமோட பேர் பார்த்துக்காங்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீம் தான், ஸ்பெஷல் டீம் தான் வந்து ஒரு டீம். எதுக்காக இந்த டீமை வந்து ஃபார்ம் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இருக்க பாத்தீங்களா, இந்த அக்ரிகல்ச்சரை வந்து பாதுகாக்கணும். எதுல இருந்து பாதுகாக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிளைமேட் சேஞ்சு, ஏகப்பட்ட யுத்தங்கள், போர்கள் இதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா. இந்த அதோட பேர் என்னது, ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க். அந்த யுத்தம், போர்லாம் நடக்குது பாத்தீங்களா. இதுல இருந்தும் இந்த கிளைமேட் சேஞ்ச் இதுல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ICAR வந்து புதுசா வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த டீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது அந்த டீமோட பேரு. இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இதுல வந்து சில பல சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து இருப்பாங்க. சரியா, இந்த சயின்டிஸ்ட் வந்து மொத்தம் வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னு பாத்துக்காங்க, 100 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். சரியா, இந்த மாதிரி ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட் வந்து இவங்க வந்து போவாங்க. சரியா, அங்க இருக்க விவசாயிகளை வந்து பார்ப்பாங்க. சரியா, அவங்க எப்படி வந்து விவசாயம் வந்து பண்றாங்க, லைக் வந்து அவனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறது. இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் இருக்குன்னா வந்து இதை வந்து இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும், இவ்வளவு கம்மியாலாம் யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளவு கூடவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறது. வேற விஷயம் என்னது, புதுசா வந்து டெக்னாலஜி எல்லாம் வந்துருக்கும் பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்து நீ வந்து பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ற, இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றது. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து ரைஸ் மட்டுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து இந்த பருப்பா ரைஸ் மட்டுமே போடாத, இந்த காலத்துல வந்து ரைஸ் வந்து போடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த சீசன்ல வந்து இந்த மாதிரி வந்து கோதுமை வந்து போடு, இந்த மாதிரி வந்து ஒரு சஜஷன் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயத்த வந்து அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வந்து அக்ரிகல்ச்சரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. யார் வந்து பண்ணிருக்கான்னு பாத்துக்கோங்க, ICAR தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. வழங்குச்சு தானே, சிம்பிளான விஷயம். ஓகே, அந்த 100 டிஸ்ட்ரிக்ட்ன்றது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து போவாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கேம்பெயின் மாதிரி இந்த சயின்டிஸ்ட் வந்து போவாங்க பாத்தீங்களா, அதோட பேர் பார்த்துக்காங்க, அந்த கேம்பெயினோட பேர் பார்த்துக்காங்க மேரா கோன் மேரா கௌரவ் அப்படின்றது தான் அந்த கேம்பெயினோட பேர். சரியா, வேற என்ன இருக்கு? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். சரியா, வேற எதுவும் அதுல இருக்காது. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி டீம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டீம் வந்து எப்போ எங்க வச்சு சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். சரியா, அந்த மீட்டிங்கோட பேர் கூட எங்கேயோ போட்டிருப்போம். ஓகே, கேட்டுச்சா? எது மொழி கேட்டுச்சா? ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பானா, அந்த மீட்டிங்ல வச்சுதான் வந்து இந்த மாதிரி நாங்க டீம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த மீட்டிங் வந்து லீட் பண்ணது யாருன்னு கேட்டு பாத்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ICAR இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அந்த மீட்டிங் வந்து லீட் வந்து பண்ணிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிருந்தோம். புரிஞ்சுச்சுதான்? நான் பேசுறது புரியுதுதான் நம்ம தாளுக்கலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். எதுக்காக வந்து இந்த விஷயம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, நம்மளோட யூத்னா தெரியும் பாத்தீங்களா,
இந்த யூத்தோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும், அவங்களுக்கு வந்து புதுசு புதுசா வந்து சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரைவேட் ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க. என்ன சொல்லி வந்து காசு வந்து கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி யூத்துக்கு வந்து புதுசு புதுசா வந்து சொல்லித்தாப்பா, அவங்களோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட வேலையை வந்து கூட்டுப்பா அப்படின்னு சொல்லி வந்து காசு வந்து கொடுப்பாங்க. சரியா? எந்த மாதிரி கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து முன்னாடியே வந்து காசு கொடுத்துருவாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு உனக்கின் கீழே வந்து ஒரு 30 பேர், அதாவது 30 யூத்தை வந்து 30 யூத்தை வந்து செலக்ட் பண்ணு, அவனுக்கு வந்து நீ வந்து ஃப்ரீயா வந்து சொல்லித்தா, அதுக்கான காசு வந்து நான் கொடுத்துறேன், அவனுக்கு வந்து நீ வந்து ஃப்ரீயா சொல்லி அவனுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணித்தா அப்படின்றதுக்காக வந்து காசு வந்து கொடுப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே வருதுதான். இப்போ வந்து அதுல வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க, அதோட பேர் பாத்துக்கோங்க, ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? புதுசா ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அந்த விஷயத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட். சரியா? இது எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா 530 கோடிக்கு வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் நான் வந்து முன்னாடியே வந்து காசு கொடுத்துருவேன்னா, அதாவது ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே காசை கொடுத்து அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி வந்து யூத்தை வந்து ட்ரெயின் பண்ணு அப்படின்றத நான் யூத்தை வந்து ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடியே வந்து காசு கொடுப்பாங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்க, அதுல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் காட்டு, எத்தனை பேரை வந்து நீ வந்து ட்ரைனிங் பண்ணிருக்க, எத்தனை பேர்ட்ட வந்து நீ வந்து ஜாப் வந்து வாங்கி வந்து கொடுத்துருக்க, அந்த மாதிரி ரிசல்ட்டை காட்டு. ரிசல்ட்டை காட்டின பிறகுதான் வந்து உனக்கு வந்து காசு தருவேன் அப்படின்ற ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து ஃபர்ஸ்டே வந்து காசு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரைனிங் சென்டர் வந்து ரொம்ப வந்து அசால்ட்டா இருந்திருப்பாங்க. அதான ஆல்ரெடி காசு வந்து கிடைச்சிருச்சு, அதனால வந்து நிறைய யூத்துக்கு வந்து ஜாபே வந்து கிடைக்க மாட்டேது. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு ஃபண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்கில் அவுட்கம் ஃபண்ட் அப்படின்றது அந்த ஃபண்டோட பேரு. இது வந்து எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து 530 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இது கீழே வந்து எத்தனை பேர் வந்து ட்ரைனிங் வந்து பண்ண போறாங்கன்னா 2 லட்சம் பேர் வந்து ட்ரைனிங் வந்து பண்ண போறாங்க. அதாவது 2 லட்சம் யூத் வந்து ட்ரைனிங் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு? ஓகே, இது யாரு கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, நம்ம ஜெயின் சௌத்ரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்றாங்க அப்படின்ட்டு நான் வச்சுக்காங்க. 2,530 கோடி எல்லாம் வந்து முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து யார் வந்து மேனேஜ் வந்து பண்ண போறாங்கன்னா, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து மேனேஜ் வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்கில் இம்பாக்ட் பாண்ட் அப்படின்றது அதோட பேரு. இது கீழே வந்து எத்தனை பேர் வந்து ட்ரைனிங் வந்து பண்ணிருப்பாங்கன்னா 34,000 யூத்தை வந்து ட்ரைனிங் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா? அதாவது 76% வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரைனிங் சென்டர் கீழே. அதை வந்து லைக் வந்து அது வந்து சக்சஸ் ஆனதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? சிம்பிளான விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யூஎன், அதாவது ஐநா சபையை பத்தி பேசியிருப்பாங்க. எப்படி வந்து வேர்ல்டு பேங்க்ல வந்து எத்தனை ஆம் இருக்கு? 5 ஆமா 6 ஆமா? வேர்ல்டு பேங்க்ல வந்து எப்படி வந்து 5 ஆம் இருக்கோ அதே மாதிரி வந்து நம்ம ஐநா சபை இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 6 ஆம் இருக்கும். சரியா? அந்த 6 ஆமோட பேர் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்னன்னா அந்த 6 ஆம்னு கேட்டீங்கன்னா வந்து ஹலோ, பேசுறது கேக்குதா? மியூட்ல இருக்கு. ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லுங்க. சரியா? திருப்பி சொல்றேன், யூஎன்ல வந்து ஒரு 6 ஆர்ம்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. யுஎன்ஜிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது ஐநா சபையோட ஜெனரல் அசம்பிளி ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சில் ஒண்ணு. சரியா? அதுக்கப்புறம் வந்து இசிஓ எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க, அதாவது எக்கனாமிக் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஐநா சபையோட எக்கனாமிக் அண்ட் சோசியல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஆம் இருக்கும். செக்ரட்டரியேட் அப்படின்ற ஒரு ஆம் இருக்கும். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஆம் இருக்கும். ட்ரஸ்டிஷிப் அப்படின்ற ஒரு கவுன்சில் வந்து இருக்கும். சரியா? இதுதான் வந்து ஐநா சபையில இருக்க வந்து மொத்தம் வந்து 6 ஆர்ம்ஸ். சரியா? இதுல ஒரு ஆமம் பத்தி தான் வந்து இப்ப பேசியிருப்பாங்க. அந்த ஆமோட பேர் பார்த்துக்கோங்க, யுனைடெட் நேஷனல் எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படின்றது அந்த ஆமோட பேர். சரியா? உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த போவர்ட்டி, எஜுகேஷனு, ஹெல்த், டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பாத்துக்கிறோம் பாத்தீங்களா, அது அந்த மாதிரி ஒரு ஆம் தான் வந்து இந்த யுனைடெட் நேஷனலோட எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் அப்படின்ற ஒரு ஆம். சரியா?
இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து போர்ட்டையோ எஜுகேஷனையோ ஹெல்த்தையோ டெக்னாலஜியோ வந்து பாத்துக்கிறதுக்கு இவனுக்குள்ள வந்து சில பல கமிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த கமிட்டிஸ் தான் வந்து சப்சிடரி பாடிஸ் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருப்பாங்க. அந்த கமிட்டிஸ்ல வந்து சப்சிடரி பாடிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 4 கமிட்டி இருக்கும். சரியா? அந்த கமிட்டியில வந்து இப்ப வந்து இந்தியா வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது இதை பாத்துக்கிறதுக்காக வந்து இந்தியா வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? இந்த இசிஓ எஸ்ஓசி அப்படின்ற ஒரு ஆம் இருக்கும். இந்த ஆமோட வேலை என்னன்னா ஓடி எஜுகேஷன் ஹெல்த் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பாத்துக்கிறது தான் வந்து இவனோட வேலை. இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இவனுக்கு கீழே வந்து ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருப்பாங்க. அந்த கமிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்சிடரி பாடிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க கமிட்டிஸ்ல ஒரு 4 கமிட்டிஸ்க்கு வந்து இந்தியா வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. வழங்குச்சா? ஓகே, அந்த 4 கமிட்டி சொன்னீங்கன்னா அது என்னென்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. கமிஷன் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கமிட்டி. இந்த கமிட்டிக்கு வந்து இந்தியா வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 2027 இருந்து 2030 முடியும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த என்ஜிஓ அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கும். அதுக்கு வந்து அதுக்கும் எல்லாத்துக்குமே 2027 இருந்து 30 முடியும் தான். சரியா? என்ஜிஓ அப்படின்ற ஒரு கமிட்டிக்கு இந்தியா வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கமிட்டி ஃபார் ப்ரோக்ராம் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு கமிட்டிக்கும் இந்தியா வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியா என்ன வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க வந்து இந்த மாதிரி வந்து கமிட்டி ஆன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கல்ச்சர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டில நம்மளோட பிரீத்தி சரண் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஒரு மெம்பரா வந்து எலக்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு பண்ணுங்க 2027 இருந்து 30 முறை வந்து அவங்கள வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா? நான் என்ன சொன்னேன்றது யூஎன்ல வந்து மொத்தம் வந்து 6 ஆர்ம்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஆமை பத்தி தான் இந்த நியூஸ்ல வந்து பேசியிருப்பாங்க. அந்த ஆம்ல வந்து சில பல கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அந்த கமிட்டிஸ் வந்து பாத்துக்கிறதுக்காக வந்து இந்தியா வந்து எலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன கமிட்டிஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? அடுத்து போலாமா? கொஞ்சம் உண்மைன்னு சொல்லுங்களேன், புரிஞ்சிச்சுன்னா. புரியாட்டி புரியலன்னு சொல்லுங்க. ஓகே, அடுத்த 2 நியூஸ் வந்து முக்கியமான விஷயம். சரியா? இதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ட்ரெட்ஸ். சரியா? திருப்பி நான் சொல்றேன். அது என்னடா ட்ரெட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? அன்னைக்கு சொன்னா அதே கதையை தான் சொல்றேன். திருப்பி திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நல்லா வந்து ஞாபகம் இருக்கும். சரியா? அதாவது உதாரணத்துக்கு வந்து எட்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காருன்னு வச்சுக்காங்க. நல்லா வச்சுக்காங்க. எட்ஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுக்கோ ஏதோ ஒரு கம்பெனிக்கு வச்சுக்காங்க. ஒரு கம்பெனி வச்சுக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு குட்ஸ், அதாவது ஒரு ஒரு போனையோ ஒரு லேப்டாப்பையோ வந்து சப்ளை வந்து பண்றாரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு 300 லேப்டாப் வந்து சப்ளை வந்து பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு லேப்டாப்போட விலை வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 30 லேப்டாப் வந்து சப்ளை வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 லட்ச ரூபா இருக்குமா? இந்த 3 லட்ச ரூபா வந்து அந்த ஒய் அப்படின்றத வந்து வாங்குறான். சரியா? இந்த 30 லேப்டாப் வந்து இந்த ஒய் அப்படின்றத வந்து வாங்குறான். இப்ப என்ன பண்ணும், அந்த ஒய்யை வந்து இந்த 3 லட்ச ரூபாய் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கணும். இந்த ஒய் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து இந்த காசை வந்து இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுக்குறேன். 6 மாசம் வேணா ஒரு 3 மாசம் வச்சுக்கோங்களேன். 3 மாசம் கழிச்சு வந்து நான் வந்து கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து நீ வந்து லேப்டாப் மட்டும் தா அப்படின்றத சொல்றான். இப்ப என்ன பண்ணுவானா வந்து இந்த எக்ஸுக்கு வந்து லைக் வந்து இவ்வளவு இது வந்து அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் வந்து வாங்கியிருப்பான் பாத்தீங்களா, வாங்கின காசை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கீழே வந்து வேலை பார்த்துருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து தரணும். இப்ப வந்து எக்ஸுக்கு வந்து அவசரமா காசு வந்து தேவைப்படும். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த 3 லட்ச ரூபாய் பில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பில்லை எடுத்துட்டு இந்த ட்ரெட்ஸ் கீழே வந்து போவாங்க. திருப்பி சொல்றேன், இந்த 3 லட்ச ரூபாய் பில் எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் கீழே வந்து போவாங்க. சரியா? அந்த டெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இந்த பில்லை வந்து அப்லோட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து நிறைய பேங்க்ஸ், பேங்க் ஏ, பேங்க் பி, பேங்க் சி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வரிசையா வந்து வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பில்ல ஃபர்ஸ்ட் பேங்க் ஏ என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை பில்லுன்னு சொன்னேன், 3 லட்ச ரூபாய்க்கா. அவன் என்ன பண்ணுவான், 2,90,000 ரூபாய்க்கு நான் அந்த பில்லை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பேங்க் ஜி என்ன பண்ணுவான்னா 2,95,000 சொல்லுவான். பேங்க் சி என்ன பண்ணுவான், 2,98,000 சொல்லுவான். சரியா? யாரு வந்து அதிகமாக கொடுத்து வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பில்லை வந்து அந்த எச் அப்படின்ற வந்து வித்துருவான். திருப்பி சொல்றேன், அந்த பில்லை வந்து எச் அப்படின்ற ஒருத்தவன்ட்டு வந்து வித்துருவான். சரியா? உதாரணத்துக்கு என்னது, பேங்க் சி வந்து 2,98,000 ரூபாய் கொடுக்கணும்னா அந்த பில்லை வந்து பேங்க் சீட்டை வந்து கொடுத்து அந்த 2,98,000 ரூபாய் வந்து அந்த எச் வந்து வாங்கிடுவான். சரியா? அடுத்த 6 மாசம் கழிச்சு என்ன பண்ணுவானா வந்து அந்த மாதிரி வந்து ஒய் அப்படின்றவன் வந்து அந்த 300 லேப்டாப் வந்து வாங்கிப்பான் பாத்தீங்களா, அந்த ஒய் வந்து டைரக்டா வந்து லைக் வந்து இப்போ வந்து அந்த பில்லு வந்து யார்ட்ட இருக்கு, பேங்க் சீட் தான் இருக்கா, அந்த பேங்க் சீட் வந்து 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அந்த பில்லை வந்து வாங்கிக்கிடுவான். புரிஞ்சுச்சா டெக்ஸ் எப்படி வேலை செய்யறது? ஹலோ? ஓகே, மறந்துடாங்க. சரியா? இப்ப என்ன பண்றாங்க, இந்த டெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல
இதையும் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெக்ஸ் அப்படின்றது வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆர்பிஐ தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 2014 சொல்லியிருப்பாங்க. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து இந்த ட்ரெக்ஸ்ல வந்து சில பல விஷயங்களை வந்து மாத்துறாங்க. என்ன வந்து மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களேன். இப்ப எக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து போவாங்க பாத்தீங்களா? போறப்ப பேங்கே வந்து இந்த மாதிரி வாங்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து ஈஸியா வந்து வாங்கிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ் வந்து அவனோட பிசினஸோட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் வந்து பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அவனோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அது சப்மிட் வந்து பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பல அப்ரூவல் வந்து வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கின பிறகுதான் வந்து அவன் வந்து இந்த மாதிரி வந்து அவன்கிட்ட வந்து வாங்குவாங்க. சரியா? இது வந்து வாங்குறதுக்கே வந்து பல நாட்கள் ஆயிரும். மொத்தமே 3 மாசம் கழிச்சு வந்து அவன் வந்து டைரக்டா ஒயிட்டே இருந்தே வாங்கிடுவான். ஆனா வந்து இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது, அப்ரூவல் வாங்குறது, செக் பண்றது, இதுக்கே வந்து 1 மாசத்துல இருந்து 2 மாசம் முடிய ஆயிரும். சரியா? இதனால என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த எக்ஸ் வந்து ட்ரெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கே வந்து போக மாட்டான். ஏன்ப்பா மொத்தமே 3 மாசம் தான் டைம். அதுக்கு வந்து நானே அவன்கிட்ட இருந்து 3 லட்ச ரூபா கொடுத்து அவன்கிட்ட இருந்தே வாங்கிடுவேனே, எதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி 2000 ரூபாய் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து போக மாட்டான். இப்ப என்ன பண்றாங்க, ட்ரெக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து லைக் வந்து என்ன பண்றாங்க, ஃபாஸ்டர் வந்து பண்றாங்க. முன்னாடி வந்து அப்ரூவல் பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ வந்து அப்ரூவல் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்டா வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குற பாத்தீங்களா, அதாவது அவனோட பிசினஸ் டாக்குமெண்ட், பினான்சியல் டாக்குமெண்ட் இதெல்லாம் வாங்கி வந்து செக் வந்து பண்றா பாத்தீங்களா, அதெல்லாம் வேணாப்பா. லைக் வந்து வாங்க, ஆனா வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து வாங்காத, கொஞ்சம் கம்மியா வந்து டாக்குமெண்ட் வந்து வாங்க. உன்னோட அப்ரூவல் வந்து ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? வேற எதுவும் இருக்காது. ஹலோ. ஓகே, இதையும் நான் வச்சுக்கோங்க. கடைசியா வந்து இந்த டச் இருக்கும் பாத்தீங்களா, இந்த டச்ல யார் யார சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ், அதாவது விக்கிறவன். அதுக்கப்புறம் வந்து ஒய், இந்த மாதிரி வந்து வாங்குறவன். அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து இந்த பேங்க்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து இன்சூரன்ஸ் வந்து இப்ப வந்து ஆட் வந்து பண்ணிருப்பாங்கன்னா, ஆட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2023 இந்த டச் பிளாட்ஃபார்ம் கீழ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? மத்த ஆளுக்குலாம் புரிஞ்சுச்சா? அடுத்த நிமிஷம் போலாமா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது முக்கியமான விஷயம். சரியா? ஓகே, உங்களுக்கு வந்து இந்த நாஸ்த்ரோ அக்கௌண்ட், வாஸ்த்ரோ அக்கௌண்ட் பத்தி ஆல்ரெடி தெரியும்ல. திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்றேன். அது என்னன்னா நாஸ்த்ரோ அக்கௌண்ட்னா தெரியாதவங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. ஈஸியான விஷயம். அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஒரு இந்தியன் பேங்க், திருப்பி சொல்றேன், ஒரு இந்தியன் பேங்க் அவனோட அக்கௌண்ட ஃபாரின் பேங்க்ல இருந்து ஓபன் பண்றாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து நாஸ்த்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. சரியா? எக்ஸ் ஒய் அப்படின்ற ஒரு 2 பேர் இருக்காங்க. எக்ஸ் அப்படின்ற ஒருத்தர், 2 பேர் வந்து பிரதர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் அப்படின்ற ஒருத்தவர் வந்து அமெரிக்கால வந்து வேலை பார்க்குறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அவர் வந்து இந்த மாதிரி ஒய்க்கு வந்து காசு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கால வந்து டைரக்டா வந்து இந்தியாவுக்கு வந்து காசு அனுப்புறது வந்து அவ்வளவு ஈஸி தான் கிடையாது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப எஸ்பிஐ அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து யூஎஸ்ல வந்து அவனோட ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. அதாவது எஸ்பிஐ அப்படின்ற ஒரு பேங்க் யூஎஸ்ல இருக்க ஒரு பேங்க்ல அவனோட அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ற அக்கௌண்ட் தான் வந்து நாஸ்த்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப எக்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியால இருக்க ஒய்க்கு வந்து காசு அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அந்த யூஎஸ் பேங்க்கு வந்து இந்த எக்ஸ் வந்து போவார். இந்த மாதிரி வந்து என்னோட தம்பி ஒய் அப்படின்ற ஒருத்தவர் என்னோட தம்பியா இருக்காரு. அவருக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து $1000 வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வந்து யூஎஸ் பேங்க்ல வந்து டெபாசிட் வந்து பண்றாரு. இந்த யூஎஸ் பேங்க் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து அவனோட பேங்க்ல, அதாவது அந்த பேங்க்ல வந்து எஸ்பிஐ வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, இந்த நாஸ்த்ரோ அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவானா இவன்ட்ட இருந்து காசை வந்து வாங்கிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவான். திருப்பி நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஎஸ் பேங்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. அந்த யூஎஸ் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவன் பேங்க்ல இருக்க எஸ்பிஐயோட நாஸ்த்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்ப காசு எங்க இருக்கு? எஸ்பிஐ கையில தானே இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒய் வந்து ஆல்ரெடி எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இந்த எஸ்பிஐ கார என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒய் அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்டா அவன் அக்கௌண்ட்ல இருக்க காசை வந்து மாத்தி வந்து விட்டுருவாங்க. இப்படிதான் வந்து எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு வந்து காசு வந்து போகும். அலங்குச்சா நாஸ்த்ரோ அக்கௌண்ட் எப்படி வேலை செய்யறது? ஓகே, இப்ப இது என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். எக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து காசை வந்து போட்டுட்டாங்க. அந்த யூஎஸ் பேங்க் என்ன பண்றாங்கன்னா வந்து எஸ்பிஐயோட, நல்லா வச்சுக்கோங்க, இந்த யூஎஸ் பேங்க் வந்து அவன் பேங்க்ல இருக்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த காசு வந்து போட்டு விட்டுறான். இந்த எஸ்பிஐ காரன் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஏதாவது சொல்ல வரீங்களா? இதோ புது ஐடி.
ஸ்காண்டா, அத்தீஷ், ஏதாவது சொல்ல வரீங்களா? ஓகே, அந்த கதையை விட்டுறாதீங்க. அந்த கதையை வந்து அப்படியே நான் வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து யூஎஸ் பேங்க் இருக்கான், அவன் வந்து எஸ்பிஐக்கு வந்து இந்த மாதிரி வந்து எஸ்பிஐயோட நாஸ்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து போட்டு விடுவானா. இது வரைக்கும் எஸ்பிஐ கதை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த நாள் முடியும் பாத்தீங்களா, அந்த நாள் முடியறப்பதான் வந்து செக் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து செக் வந்து பண்ணுவாங்க. இப்ப வந்து ஆர்பிஐ வந்து அது சில வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி எப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அந்த எக்ஸ்ன்ற வந்து காலையிலேயே வந்து காசு வந்து போட்டு விட்டுருவாங்க. அந்த யூஎஸ் பேங்க் வந்து காலையிலேயே வந்து எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து போட்டு விட்டுருவாங்க. இப்ப எக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போன் அடிச்சு அவன் தம்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி காசை போட்டு விட்டுட்டேன்டா அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து எந்த வித எஸ்எம்எஸும் வந்து வராது. எப்ப எஸ்எம்எஸ் வரும்னு கேட்டீங்கன்னா வந்து சாயங்காலம் தான் எஸ்எம்எஸ் வந்து வரும். ஏன்னா வந்து சாயங்காலம் தான் எஸ் வந்து எக்ஸ், அதாவது அந்த எஸ்பிஐ வந்து அந்த செக் வந்து பண்ணுவாங்க, இந்த மாதிரி காசு போட்டு விட்டுருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஒய் அக்கௌண்ட்டுக்கு வந்து சாயந்தரம் தான் வந்து மாத்தி விடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாஸ்தூர் அக்கௌண்ட்டுக்கு வந்து யாராச்சும் காசு வந்து போட்டு விட்டாங்கன்னா இமிடியேட்டா வந்து நீ வந்து அவங்களுக்கு வந்து இன்டிமேட் வந்து பண்ணணும். அதாவது எஸ்எம்எஸ் வந்து முன்னாடி வந்து சாயங்காலம் தான் அனுப்புனியா, இந்த மாதிரி இமிடியேட்டா லைக் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்போ காசு வருதோ அதை உடனடியா வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து வந்துருச்சு அப்படின்றது வந்து இமிடியேட்டா வந்து நீ வந்து இன்டிமேட் வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இதை செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, சாயங்காலம் தான் செக் பண்ணுவாங்கன்னு சொன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீ வந்து செக் வந்து பண்ணணும். ஒரு மணி நேரம்ன்றது முக்கியம் சரியா, ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீ வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து காசு வந்து போட்டு விட்டாங்க. அந்த அக்கௌண்ட்ல இருந்து இந்த ஒய் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து டிரான்ஸ்பர் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வந்து இது வரைக்கும் எவ்வளவு நாளுக்கு எப்ப வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து சாயந்தரம் தான் வந்து பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா காலையிலே அந்த யூஎஸ் பேங்க் வந்து உங்க நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து போட்டு விட்டாங்கன்னா நீங்க உடனடியா வந்து அந்த ஒய் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து போட்டு விட்டுறணும், ஃபாஸ்டா வந்து போடணும், கிரெடிட் வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது. ஓகே, இது முக்கியம் சரியா. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சூப்பர் சரியா. அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ சரியா. மொத்தம் வந்து இந்த நியூஸ்ல வந்து ரெண்டு நியூஸ் இருக்கும். இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்றது அதோட பேர். உங்களுக்கு நார்மலா வந்து ரெப்போன்னா என்னன்னு தெரியும், ரிவர்ஸ் ரெப்போன்னா என்ன தெரியும். அது என்ன ரெப்போன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து நம்ம பேங்க் வந்து காசு வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, அதை வந்து ரெப்போன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ரெப்போன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ நம்ம பேங்க்ல இருந்து காசு வந்து வாங்குவோம் பாத்தீங்களா, அததான் வந்து ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த ஆக்ஷனை பார்த்துக்காங்க. இந்த ஆக்ஷனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்றதுதான் இந்த ஆக்ஷனோட பேரு. இது வந்து எதுக்காக நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பேங்க்ல இருந்து காசு வந்து இருக்கும் பாத்தீங்களா, இந்த காசை வந்து ஆர்பிஐ வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. எத்தனை நாள் நடக்கும் பார்த்துக்காங்க, இதோட பேர் பார்த்துக்காங்க 7 டே வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்றது அதோட பேரு. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 7 நாளைக்கு மட்டும் பேங்க்ல இருந்து ஆர்பிஐ வந்து காசு வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் லைட் வந்து எவ்வளவு வந்து வாங்கியிருக்கானோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 7 நாளைக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருதோ அதை வந்து கொடுத்துருவாங்க. 7 நாளுக்கு அப்புறம் அந்த வாங்கின அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து மொத்தமா வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா இது வந்து எப்படி வேலை செய்யுறது. விஆர்ஆர் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது சரியா. எப்ப நடந்திருக்கு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து நடந்திருக்கும் சரியா. இந்த மாதிரி வந்து காசு வந்து வாங்குவான்னு சொன்னா பேங்க்ல இருந்து காசு வந்து வாங்குவாங்கன்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து இந்த வாட்டி வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 ட்ரில்லியன் வந்து வாங்கியிருப்பாங்க. அவ்வளவுதான் விஷயம் சரியா. எதுக்காக இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேங்க்ல இருந்து அதிகமான வந்து காசு வந்து இருக்கு, கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.55 ட்ரில்லியன் வந்து பேங்க்ல இருந்து அதிகமா இருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்பப்போ வந்து காசு வந்து வாங்குவேன். அந்த மாதிரி வந்து இப்ப வந்து எத்தனை எத்தனை ட்ரில்லியன் வந்து வாங்கியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா வந்து 4.2 ட்ரில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். கலந்துச்சு தானே. ஓகே, 7 நாள் 7 நாள்ல வந்து திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. எதுக்கு 7 நாள்லாம் கேட்காதீங்க. 7 நாள்ல என்னென்னமோ நடக்கும். டைமா அந்த டைம்ல தான் ஆக்ஷன் நடந்திருக்கும். இந்த ஆக்ஷன் நடக்கும் புரியுங்களா. இந்த இது வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போமே சரியா. என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒவ்வொரு பேங்க்ல வந்து கேட்பான் சரியா. இந்த மாதிரி வந்து நான் இவ்வளவு ரேட்ல வந்து நான் வந்து இப்ப வந்து 2% வந்து நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேங்க் வந்து விடுவாங்க சரியா. இந்த மாதிரி வந்து நான் 2 ட்ரில்லியன் தரேன், 3 ட்ரில்லியன் தரேன், 4 ட்ரில்லியன் தரேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க சரியா. எந்த பேங்க் வந்து அதிகமா வந்து காசு தராங்களோ அவங்ககிட்ட வந்து ஆர்பிஐ வந்து வாங்கிடுவாங்க. ஓகே,
இதுதான் ஆக்ஷன் ஏழை மாதிரி நடக்கும். சரியா? யார்கிட்ட அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வந்து வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு வந்து வாங்கிருக்காங்க கேட்டீங்கன்னா 2 ட்ரில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ். சரியா? இதுல வந்து மொத்தம் வந்து 2 விஷயத்த பத்தி வந்து பேசியிருப்பாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றான்னு பாத்துக்கோங்க. நம்மளோட சயின்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஜிதேந்திர சிங், அவங்க தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. சரியா? அது என்னன்னா எது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எது முடிக்கிடுச்சு, அடிக்கடி பாஸ் ஆயிடுது. சரியா? சாரி, எது முடிக்கிடுச்சு, இந்த நியூஸ் முடிஞ்சிச்சா? இது முடியுது. சரி, ஆக்சுவலா வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து நம்ம ஜிதேந்திர சிங் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 2 விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்துக்கோங்க, சைஸ்மாலஜிக்கல் அப்சர்வேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம். அது என்னடா சைஸ்மாலஜிக்கல்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து எப்படி சொல்றது, ஒரு நிலநடுக்கம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கான ஒரு சென்டர் வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த சென்டர் தான் வந்து சைஸ்மாலஜிக்கல் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து கொண்டு வராங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, நம்மளோட சயின்ஸ் மினிஸ்டர் புதுசா வந்து ஒரு சைஸ்மாலஜிக்கல் அப்சர்வேட்டரி வந்து கொண்டு வராங்க. எங்க வந்து கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, ஜம்மு காஷ்மீர்ல வந்து கொண்டு வராங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாப்லர் வெதர் ரேடார்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மழை வந்து பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவு வந்து மின்னல் அடிக்கும், இந்த மாதிரி வந்து முன்னாடியே கணக்கு பண்ணுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து இவ்வளவு மழை வரப்போகுது, இவ்வளவு வந்து விண்டோட ஸ்பீடு வந்து இவ்வளவு இருக்க போகுது, இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த டாப்லர் வெதர் ரேடார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 விஷயத்த வந்து கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். திருப்பி சொல்றேன், இந்த சைஸ்மாலஜி அண்ட் டாப்லர் இது 2 விஷயத்த வந்து எங்க வந்து கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து கொண்டு வராங்க அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. புரிஞ்சுச்சு தானே? இதை வந்து எந்த மிஷின் கீழே வந்து கொண்டு வருவாங்கன்னா மிஷின் மௌசம் அப்படின்ற ஒரு மிஷின் இருக்கும். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அது என்ன மிஷின் மௌசம்னு கேட்டீங்கன்னா வந்து 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவோட வெதர் ஃபார்காஸ்டிங் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்த மிஷின் மௌசம். சரியா? அது கீழே வந்து இப்போ வந்து ஒரு 2 விஷயத்த வந்து பண்றாங்க. யாரு பண்றாங்கன்றது முக்கியம், எங்க வச்சு கொண்டு வராங்க அப்படின்றது முக்கியம், வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நாஸ்கம் இருப்பாங்க பாத்தீங்களா, நாஸ்கமோட சேர்பர்சனா வந்து புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து எலக்ட் வந்து பண்றாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, பிரவீன் ராவ் அப்படின்றது அவங்களோட பேரு. யாரை வந்து தூக்கிட்டு வந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ராஸ்டோ ராவணன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஆல்ரெடி. அவங்கள தூக்கிட்டு வந்து இவங்க வந்து வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த நாஸ்கம் வந்து ஃபவுண்ட் பண்ணி வந்து இப்போ வந்து 25 வருஷம் ஆச்சு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? எழுதுறதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காப். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் வந்து இந்த காப் வந்து நடக்கும். சரியா? அதே மாதிரி வந்து 2023 திருப்பி சொல்றேன், 2023 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து காப் 33 வந்து 2028 வந்து நடக்க போகுது. அதுல வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான் வந்து காப் 33 வந்து ஹோஸ்ட் வந்து பண்ண போறாங்க அப்படின்றத வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து 2028 வந்து ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா, அதுல வந்து இப்ப வந்து இந்தியா வந்து வித்ரா வந்து பண்றாங்க. நாங்க வந்து ஹோஸ்ட் வந்து பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி வந்து வித்ரா வந்து பண்றாங்க. சரியா? இப்ப வந்து இந்தியா வித்ரா பண்ணனால 2028 அதாவது காப் 33 இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து யார் வந்து ஹோஸ்ட் வந்து பண்ண போறாங்கன்னா இன்னும் வந்து முடிவாகல. பட் வந்து சவுத் கொரியா தான் பண்ண போறாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? எதுக்காக ரீசன் தான் சொல்லியிருப்பாங்கன்னா எங்களுக்கு வந்து அதையும் தாண்டி வந்து சில பல முக்கியமான விஷயங்கள் வந்து 2028 வந்து இருக்கு. அதோட பேர் பார்த்துக்கோங்க, நேஷனல் கமிட்மெண்ட் ஃபார் த இயர் 2028 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்க வந்து பண்றோம். எங்களுக்கு வந்து அதுல வந்து நிறைய ப்ரியாரிட்டி வந்து அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால நாங்க வந்து இந்த மாதிரி வந்து காப் 33 இருந்து வித்ரா வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து விடுறாங்க பாத்துக்கோங்க, நித்தி ஆயோக் தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. எத்தனை எடிஷன் பாத்துக்கோங்க, 2வது எடிஷன் அப்படின்னு சொல்ல தெரியணும். அந்த ரிப்போர்ட்டோட பேர் பாத்துக்கோங்க, ஃப்ரம் வாரேஜ் டு பில்டர்ஸ் அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டோட பேரு. அது என்னென்ன ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து லோன் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா, முக்கியமா வந்து இந்தியால உமன்ஸ் வந்து லோன் வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா,
அந்த லோனை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, அதாவது உமன்ஸ் வந்து லோன் வந்து வாங்குறாங்க, அந்த லோனை வந்து உமன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல வந்து அப்படி என்னதான் சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து யார் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா நித்யாவுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. யாரு கூட சேர்ந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா, உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ் யூனியன் சிவில் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசேவ் கன்சல்டிங் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க மூணு பேர் கூட சேர்ந்துதான் வந்து நித்யாவுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து விடுறாங்க. இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உமன்ஸ் வந்து லோன் வந்து வாங்குறது கிட்டத்தட்ட வந்து 76 லட்சம் கோடி வந்து லோன் வந்து வாங்குறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அதாவது மொத்தம் வாங்குவாங்க பாத்தீங்களா, அதுல உமன்ஸ் மட்டும் வந்து 26% வந்து வாங்குறாங்க அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. இது 2017 கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட வந்து 4.8 மடங்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து முன்னாடி எத்தனை பேர் வந்து லோன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, எத்தனை உமன்ஸ் வந்து லோன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா வெறும் 19 பேர் தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க கேட்டீங்கன்னா 36 பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து உமன்ஸ் வந்து லோன் வந்து வாங்குறது சின்ன லோன் 5000 8000 அந்த மாதிரி தான் வந்து லோன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது மைக்ரோ பினான்ஸ் சொல்லுவாங்க. சின்னதா லோன் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து பெருசா பிக்கர் லோன்ஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பான். விளங்குச்சா? ஹலோ. ஓகே, அடுத்து வந்து 2 பேரு யாருன்னு பாத்துக்காங்க. FIU இந்தியான்னு சொல்லுவாங்க, அதாவது பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் இந்தியான்னு சொல்லுவாங்க. அது என்னடா பினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் இந்தியான்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்குள்ள செயல்படுற ஒருத்தவன் தான் வந்து இந்த FIU இந்தியா. உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மணி லாண்டரிங் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து தடுக்கிறது தான் வந்து இவனோட வேலை. சரியா? எந்த லாக்கில வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா PMLA அப்படின்ற ஒரு PMLA தானே, ஒரு நிமிஷம். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். இதுவும் 2002 தான். சரியா? ஆல்ரெடி நிறைய விஷயம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து PMLA அப்படின்னு ஒரு ஆக்ட், இதுவும் 2002 தான். அது கீழே தான் வந்து இவன் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுவான். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவன் இருப்பான். அவனோட பேர் பார்த்துக்கோங்க, I4Cன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் 4C. சரியா? சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்குள்ள வந்து வேலை செய்வாங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதை தடுக்கிறது வந்து இவனோட வேலை. இவன் வந்து எப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2018 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, உங்க 2 பேர் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ஸ்கேம் வந்து தடுக்கணும், இந்த ஃபேக் டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதை தடுக்கணும், மணி லாண்டரிங் வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து வேலை பண்ணணும் அப்படின்றதுக்காக MOU வந்து சைன் பண்றாங்க. விளங்குச்சா? சூப்பர். பயோடெக்னாலஜி ஆக்ட் அதுவும் 2002 தான். ஓகே, கடைசியா வந்து என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லாஸ்ட் நியூஸ். சரியா? லாஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து NTPC. சரியா? உங்களுக்கு NTPC பத்தி நல்லா தெரியும். சூப்பர். சரியா? NTPC. சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட NTPCயும் அதே மாதிரி வந்து பிரான்ஸ் சேர்ந்த எலக்ட்ரிசைட் டி பிரான்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்க 2 பேர் வந்து MOU வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக இவங்க வந்து MOU வந்து சைன் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. ஓகே, லைக் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து கோல் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த நியூக்ளியர் விலையை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, NTPCயும் பிரான்ஸ் சேர்ந்த EDF அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியால இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் பவர் வேலையா வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக MOU வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து NTPC பத்தி பாத்துக்காங்க. இந்த NTPC அப்படின்ற ஒருத்தர் வந்து எப்ப வந்து ஃபோன் பண்ணிருப்பானா 1975 ஃபோன் பண்ணிருப்பாங்க. அவங்களோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா குர்தீப் சிங் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். ஓகேவா? இந்த NTPCக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2032 வந்து கிட்டத்தட்ட வந்து 149 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணணும். சரியா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போதைக்கு நாங்க வந்து எவ்வளவு வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிருப்போம் கேட்டீங்கன்னா 89 ஜிகாவாட் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிருப்போம். இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போ வந்து ரன்னிங்ல வந்து இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எத்தனை ஜிகாவாட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 32 ஜிகாவாட் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 1965, திருப்பி சொல்றேன், 1965 வந்து ஒரு யுத்தம் வந்து நடந்திருக்கும். சரியா? யாருக்குன்னா வந்து நம்மளோட CRPF-க்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் வந்து ஒரு யுத்தம் வந்து நடந்திருக்கும். அதுல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சரியா?
அதை வந்து கமமரேட் பண்றதுக்காக வந்து ஒரு டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. அது எப்பன்னு பாத்துக்கோங்க, ஏப்ரல் 9 அப்படின்றதையும் அவசியங்க. அதாவது 61வது சிஆர்பிஎஃப் வேலர் டே. சரியா, அது ஜெயிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டே. அது வந்து இப்போ வந்து 61 வருஷம், 1965னா இப்போ 61 வருஷம் ஆச்சா. அது எத்தனாவது டேன்னு பாத்துக்கோங்க, ஏப்ரல் 9 அப்படின்றதையும் அவசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் 19 வேர்ல்டு ஹோமியோபதி டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஹோமியோபதி ஃபார் சஸ்டைனபிள் ஹெல்த் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஹோமியோபதி அப்படின்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து யார் வந்து ஃபவுண்ட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜெர்மனியை சேர்ந்த டாக்டர் கிறிஸ்டியன் சாமுவேல் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, அவங்க தான் வந்து ஃபவுண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அவங்களோட பர்த் அனிவர்சரியை தான் வந்து நம்ம வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றோம். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 10 அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்டர், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது இந்தியாவில இருக்க கிரிக்கெட்ல யார் வந்து ஓல்டஸ்ட் கிரிக்கெட்டர்னு கேட்டீங்கன்னா வந்து கோபிநாத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இப்ப வந்து இறந்துட்டாங்க. இந்தியாவில வந்து இவங்க வந்து ஓல்டஸ்ட். மொத்தம் வேர்ல்டுலயே வந்து யார் வந்து இப்போதைக்கு வந்து ஓல்டஸ்ட்னு கேட்டீங்கன்னா நெயில் ஹார்வே அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, 97 வயசு. சரியா, அவங்க வந்து இன்னமும் ஆஸ்திரேலியா வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மலை வருவாங்க பாத்தீங்களா, அவங்களோட பேர் பார்த்துக்காங்க ஜிம் விட்டேக்கர் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்களும் இறந்துருப்பாங்க. சரியா, இவங்க தான் வந்து அமெரிக்கன், இந்த மாதிரி வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 ஜிடிபி. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருப்பான் பாத்தீங்களா, அதே வந்து பினான்சியல் இயர் 2027ல இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.9% இருக்கும். 2028ல வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 7.3% இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து பினான்சியல் இயர் 2027 வந்து 6.6% தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வணங்குச்சு தானே. ஓகே. யூடியூப் வந்து மதியம் தான் அப்லோட் ஆகும். சரியா, காலையில வந்து வேலை இருக்கும் எனக்கு. ஓகே தானே, முடிச்சுக்கலாம் தானே. காடா. ஓகே, ஆஃப் பண்றேன். சரி, அதே மாதிரி வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கும்ல, நாளைக்கு கிளாஸ் இருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி. அடுத்த கிளாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில. ஓகே, போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஆல்.